ശ്ലോകം 41. ഊജുസ്താം പ്രണദാ സർവേ ശപ്താം ചിന്താതുരാം നദീം ഭവിഷ്യാമോ വയം ദേവി കഥം ദേവാസുദാശനാഃ. ഊജുഹു താം പ്രണദാഃ സർവേ ശപ്താം ചിന്ത ആതുരാം നദീം ഭവിഷ്യാമഃ വയം ദേവി കഥം ദേവാഃ സുദാശനാഃ. சாபத்தால ரொம்ப ரொம்ப சிந்தனை பண்ணின அந்த நதி கிட்ட, அந்த நதிக்கும் சாபம் கிடைச்சிருக்க. பிரம்மா சபிச்சிருக்காரே மனுஷியாயிட்டு ஜீவிக்கணும் அப்படின்னு. அதுல துக்கிச்சுட்டு இருக்கிற அந்த தேவிட்ட, அந்த கங்கா நதிட்ட அஷ்டவசுக்கள் போயிட்டு கேட்கறா. அத்தனை பேரும் கங்காதேவிய, கங்கா நதிய நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்கறா, தேவி எங்களுக்கு எப்படியாக்கும் மறுபடியும் தேவர்களாயிட்டு அமிர்த சாப்பிட்டு வாழறதுக்கு சாத்தியமாகும்? அஷ்டவசுக்களுக்கு வசிஷ்டராக்கும் சாபம் கொடுத்தார் அப்படின்னு நம்மளை பார்த்தோம். அதே மாதிரி கங்காதேவிக்கும் சாபம் கிடைச்சிருக்கு, அதையும் நம்ம பார்த்தோம். கங்காதேவியும் மகாபிஷக்கும் ரெண்டு பேரும் பிரம்மாவோட சந்நிதியில பரஸ்பரம் பார்த்துட்டு நின்னதுனால பிரம்மா ரெண்டு பேரையும் பூலோகத்துல போய் மனுஷாலாயிட்டு பிறந்து காம சுகத்தை அனுபவிச்சுட்டு வாங்குவோம் அப்படின்னு சபிச்சார். இப்போ அந்த சாபத்தால சங்கடப்பட்டு நிக்கிற அந்த கங்காதேவி, சங்கடத்தோடு கூடிட்டாக்கும் கங்காதேவி ஒழுகின்னு இருக்கா. அந்த கங்கா நதியிட்டையாக்கும் இந்த அஷ்டவசுக்கள் எல்லாம் வசிஷ்டமாமுனிட்டேந்து சாபம் கிடைச்ச அஷ்டவசுக்கள் எல்லாம் எங்களோட சாபத்துக்கு ஒரு நிவாரணம் என்னவாக்கும், எங்களுக்கு எப்படியாக்கும் அமிர்த சாப்பிடுற தேவர்களாயிட்டு தீரத்துக்கு சாத்தியம் இப்படின்னு கேட்டது. ஸ்லோகம் 42. மானுஷாணாம் ச ஜடரே சிந்தேயம் மஹதீஹின தஸ்மாத் த்வம் மானுஷீ பூத்வா ஜனயாஸ்மான் சரேத்வரே. மானுஷாணாம் ச ஜடரே சிந்தேயம் மஹதீஹி நஹ தஸ்மாத் த்வம் மானுஷீ பூத்வா ஜனயாஸ்மான் ஜனய அஸ்மான் சரித்வரே. மனுஷாரோடு வயிற்றுல போய் பிறக்கணுமே, அதாக்கும் எங்களோடு ஒரு சிந்தனை. சம்சார சாகரத்துல முழுகி அப்படி ஒரு துரிதம் அனுபவிக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு நாங்கள் ரொம்ப துக்கிக்கிறோம். ரொம்ப ரொம்ப உத்தமையா இருக்கிற கங்கா நதியே, நீங்கள் மனுஷ ஸ்திரீயாயிட்டு பிறந்து எங்களுக்கு ஜென்மத்தை தருங்கோ அப்படின்னு கங்காதேவியிட்ட ரிக்வெஸ்ட் பண்றா அஷ்டவசுக்கள். இதெல்லாமே ஆல்ரெடி பிக்ஸடு, காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி கங்கா நதி ஒரு சாபத்தை வாங்கிட்டாக்கும் கிடக்கா. அந்த கங்கா நதியிட்ட போயிட்டாக்கும் வசிஷ்ட மாமுனிட்ட சாபம் கிடைச்ச அஷ்டவசுக்கள் போய் கங்கா நதி இந்த மனுஷாலோட வயிற்றுக்குள்ள போய் பிறக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால நீங்களே ஒரு மனுஷ ரூபம் எடுத்துண்டு உங்க வயத்துல வந்து நாங்கள் பிறந்துக்கிறோமே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றா. ஸ்லோகம் 43. சந்தனுர்நாம ராஜர்ஷிஸ்தஸ்ய பார்யா பவானகே ஜாதாஞ்சலே சாஸ்மான் நிக்ஷிபஸ்வ சுராபகே. சந்தனுஹு நாம ராஜர்ஷிஹி தஸ்ய பார்யா பவ அனகே ஜாதாஞ்சலே ச அஸ்மான் நிக்ஷிபஸ்வ சுர அபகே. கங்கா நதியே அப்படின்னு கூப்பிடுறா அஷ்டவசுக்கள். എന്നിട്ട് சொல்றா, ஹே கங்கே, சந்தனு அப்படின்னு ஒரு ராஜர்ஷி இருக்காரே. ராஜர்ஷி சொன்னாக்கா ராஜாவும் ஆக்கும், அதே டைம்ல தபஸ்வியும் ஆக்கும்.
அதனாலேயாக்கும் ராஜர்ஷி அப்படின்னு சொல்றது. இப்ப சந்தனு அப்படிங்கிற ராஜர்ஷி இருக்காரே, அவரோட மனைவி ஆயிட்டு நீங்கள் மாறணும். എന്നിട്ട് உங்களுக்கு பிறக்கிற எங்களை நொடி இடையில எங்களை எல்லாரையும் தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி வீசணும். நாங்கள் 7-8 பேர் இருக்கோம். எங்களை அத்தனை பேரையும் தண்ணிக்குள்ள பிறந்த உடனே நீங்கள் தூக்கி தூக்கி போடணும் அப்படின்னு சொல்றா. ஸ்லோகம் 44. ஏவம் சாப விநிர்மோட்சோ பவிதானாத்ர சம்சயா ததேத்யுக்தாஸ்சதே சர்வே ஜக்முர்லோகம் ஸ்வகம் புனா. ஏவம் சாப விநிர்மோட்சோ பவிதா ந அத்ர சம்சயः. தத் இதி உக்தாஹ ச தே சர்வே ஜக்முஹு லோகம் ஸ்வகம் புனஹ. இப்படி சாபமோட்சம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கங்காதேவி சொன்னதை கேட்டுட்டு அவள் எல்லாரும் அவளோட லோகத்துக்கு திரும்பி போனா. ஸ்லோகம் 45. கங்காபிநிர்கதா தேவி சிந்தியமானா புனః புனः மகாபிஷோ நிருபோஜாதா பிரதீபஸ்ய சுதஸ்ததா. கங்கா அபிநிர்கதா தேவி சிந்தியமானா புனः புனः மகாபிஷோ நிருபோஜாதः பிரதீபஸ்ய சுதஹா ததா. சிந்தனை பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் சிந்தனை பண்ணிட்டு கங்கையும் அங்கேருந்து போனா. அதுக்கப்புறமா மகாபிஷக் பிரதீபனோட புத்திரனாயிட்டு ஜனிச்சார். ஸ்லோகம் 46. பிரதீபனோட புத்திரனாயிட்டு மகாபிஷக் சந்தனு அப்படிங்கிற பிரதீபனோட புத்திரனாயிட்டு ஜனிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப பிரதீபனுக்கு அதுக்கான ஒரு சாஹச்சரியம் எப்படியாக்கம் உண்டாச்சு அப்படிங்கிறதாக்கும் இப்ப பார்க்கிறோம். 46வது ஸ்லோகம். சாந்தனோர் நாம ராஜர்ஷேர் தர்மாத்மா சத்யசங்கரா பிரதீபஸ்து ஸ்துதிம் சக்ரே சூரியஸ்யாமித தேஜஸ. சாந்தனுஹு நாம ராஜர்ஷிः தர்மாத்மா சத்யசங்கரः பிரதீபः து ஸ்துதிம் சக்ரே சூரியஸ்ய அமித தேஜஸः. ரொம்ப ரொம்ப சத்தியசந்தனா இருக்கிற தர்மிஷ்டனா இருக்கிற சந்தனு அப்படி இருக்கிற அந்த மகாபிஷக்காக்கும் சந்தனு ஆயிட்டு பிரதீப மகாராஜாக்கு ஜனிச்சது. அமித தேஜஸான சூரியனை பிரதீப மகாராஜா எப்ப பாரு துதிச்சுட்டே இருந்தார். அதனோட பலனாயிட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப தேஜஸ் உண்டாச்சு பிரதீப மகாராஜாக்கு. அந்த பிரதீப மகாராஜாவோட புத்திரனாயிட்டாக்கு மகாபிஷக்கு சந்தனு அப்படிங்கிற பேரில ஜனிச்சது. 47வது ஸ்லோகம். ததாஜ சலிலா தஸ்மான் நிஸ்ருதாவரவர்ணினே தட்சிணம் சால சங்காஷ மூரும் பேஜே சுபானனா. ததாஜ சலிலாத் தஸ்மாத் நிஸ்ருதா வரவர்ணினே தட்சிணம் சால சங்காஷம் ஊரும் பேஜே சுபானனா. ஒருக்கா பிரதீப மகாராஜா பகவான் சூரியனை ஸ்துதிச்சுட்டு இருக்கிற சமயத்துல கங்கா ஜலத்திலேருந்து அழகா இருக்கிற ஒரு பெண்மணி இப்படி உயர்ந்து வந்தா. എന്നിട്ടോ பிரதீபனோடு வலது பக்கத்துல இருக்கிற தொடையில ஏறி உட்காந்துண்டா.
ശ്ലോകം 48. അംഗേ സ്ഥിതാം സ്ത്രിയം ചാഹ മാ പൃഷ്ട്വാ കിം വരാനനേ മമോരാവാസ്ഥിതാസിത്വം കിമർത്ഥം ദക്ഷിണേ ശുഭേ. അംഗേ സ്ഥിതാം സ്ത്രിയം ച ആഹ മാ പൃഷ്ട്വാ കിം വരാനനേ. മമ ഊരു അവാസ്ഥിത അസി ത്വം കിമർത്ഥം ദക്ഷിണേ ശുഭേ. மடியில ஏறி உக்காந்துட்டு இருக்கிற அந்த அழகிட்ட பிரதீப மகாராஜா கேட்டார், அழகா இருக்காய் நீ ரொம்ப, எங்கிட்ட பர்மிஷன் கேட்காதக்கி என்னோட வலது பக்கத்துல இருக்கிற தொடையில நீ என்னத்துக்காக்கும் ஏறி உக்காந்துட்டாய். ஸ்லோகம் 49. சாத்தமாஹவராரோஹா யதர்த்தம் ராஜசத்தமா ஸ்திதாஸ்மியங்கே குரு ஸ்ரேஷ்டா காமயானாம் பஜஸ்வமாம். சா தம் ஆஹா வராரோஹா யதர்த்தம் ராஜசத்தமா ஸ்திதா அஸ்மி அங்கே குரு ஸ்ரேஷ்டா காமயானாம் பஜஸ்வ மாம். அழகாயிருக்கிற அவள் பிரதீப மகாராஜாக்கு இப்படி ரிப்ளை சொன்னா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலயாக்கும் நான் உங்களோட மடியில ஏறி உட்கார்ந்துட்டேன், அதனால என்ன திருமணம் பண்ணிட்டு விடுங்கோ. ஸ்லோகம் 50. தாமவோஜதோ ராஜா ரூபயௌவனசாலினி நாஹம் பரஸ்த்ரியம் காமாத் கச்சேயம் வரவர்ணினி. தமுவாஜ தமுவாஜத் அதோ ராஜா ரூபயௌவனசாலினி ந அஹம் பரஸ்த்ரியம் காமாத் கச்சேயம் வரவர்ணினி. ரூப யௌவன அழகெல்லாம் ரொம்பி நிக்கிற அவகிட்ட பிரதீப மகாராஜா இப்படி பதில் சொல்றார், நான் இந்த காமத்துக்கு அடிபணிஞ்சு அழகாயிருக்கிற பரஸ்திரீகளை பிராபிக்க மாட்டேன், பரஸ்திரீகளை நான் நாட மாட்டேன், எனக்கு ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் ஆக்கும், என்னோட மனசு அப்படிங்கிறது நான் சொன்ன இடத்துல நிற்கும், காமத்துக்கு அடிபணிஞ்சு என்னோட மனசு சஞ்சலப்படாது. ஸ்லோகம் 51. ஸ்திதா தட்சிணமூரும் மே த்வமாஸ்லிஷ்ய ஜபாமினி அபத்யானாம் ஸ்னுஷாணாம் ச ஸ்தானம் வித்தி சுஜிஸ்மிதே. ஸ்திதா தட்சிண ஊரும் மே த்வமாஸ்லிஷ்ய ஜபாமினி அபத்யானாம் ஸ்னுஷாணாம் ச ஸ்தானம் வித்தி சுஜிஹி ஸ்மிதே சுஜிஸ்மிதே. அழகாயிருக்கிறவளே, நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, நீ என்னோட வலது பக்கத்தில் இருக்கிற தொடை மேலேயே ஆக்குமே ஏறி உக்காந்துட்டு இருக்காய். இந்த வலது பக்கத்தில் இருக்கிற தொடை அப்படிங்கிறது என்னோடு குழந்தைகளுக்கும் அதே மாதிரி புத்திர வதுக்களுக்கும் உட்காரத்துக்கான ஸ்தானமாக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. வலது பக்கத்தில் இருக்கிற தொடையிலையாக்கும் என்னோட குழந்தைகளையும் அதே மாதிரி என்னோட புத்திரர்களுக்கு வரப்போற மருமகளையும் எல்லாம் நான் உட்கார வைப்பேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 52. ஸ்னுஷா மே பவ கல்யாணி ஜாதே புத்ரே அதிவாஞ்சிதே பவிஷ்யதி ச மே புத்ரஸ்தவ புண்ணியான் ந சம்சய. ஸ்னுஷா மே பவ கல்யாணி ஜாதே புத்ரே அதிவாஞ்சிதே. ஸ்னுஷா மே பவ கல்யாணி ஜாதே புத்ரே திவாஞ்சிதே
भविष्यति च मे पुत्रः तव पुत्रस्तव पुण्यान् न संशयः पुण्यान् न संशय. புத்திரன் உண்டாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுற எனக்கு புத்திரன் உண்டாகிறத நீ என்னோடு மருமகளாயிட்டு வந்துடு, என்னோட புத்திரனோடு மனைவியாயிட்டு வந்துடு, உன்னோடு புண்ணியபலமாயிட்டு எனக்கு ஒரு புத்திரன் உண்டாகட்டும், நீ என்னோடு மருமகளாயிட்டு வர்றதுக்காகவே எனக்கு ஒரு புத்திரன் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுறார் பிரதீபன் அப்படிங்கிற ராஜா. ஸ்லோகம் 53. ததேத்யுக்த்வா கதா சா வை காமினி திவ்ய தர்ஷனா ராஜா சா விக்ரஹம் ப்ராப்த சிந்தயம் ஸ்தாம் ஸ்த்ரியம் புனா. ததா இதி உக்த்வா கதா சா வை காமினி திவ்ய தர்ஷனா ராஜா ச அபிகிரஹம் ப்ராப்தஹ சிந்தயன் தாம் ஸ்த்ரியம் புனஹ. அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகி அங்கேந்து போனா. அதுக்கப்புறமா அந்த அழகிய நினைச்சுட்டே ராஜா தன்னோட ராஜ கொட்டாரத்துக்கும் போனார். என்னெல்லாம் அக்கம் இங்க நடக்கிறது, நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு சூரிய பகவானை தியானிச்சுட்டு இருந்தோன்னு திடுதிப்புன்னு அழகான ஒருத்தி வந்து என்னோட வலது பக்கத்துல தொடையில உக்காந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லறா. நான் அப்படியொன்னும் காமத்துக்கு அடிக்ட் ஆகிறவன் கிடையாது அப்படிங்கறதுனால, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கறதுனால நான் அதை அவாய்டு பண்ணினேன். இனி எனக்கு புத்திரன் உண்டாயிட்டு அதுக்கப்புறமா அந்த புத்திரனுக்கு ஒரு மனைவிய தேடணுமே, அந்த டைம்ல இவளை மனைவியாயிட்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கேன். இப்படி எல்லாம் நினைச்சுண்டு அவர் கொட்டாரத்துக்கு போனார். ஸ்லோகம் 54. தத காலேன கியதா ஜாதே புத்ரே பயஸ்வினி வனம் சகமிஷு ராஜா புத்ரம் விருத்தாந்தமூஜிவான். ததஹா காலேன கியதா ஜாதே புத்ரே பயஸ்வினி வனம் ச கமிஷு ராஜா புத்ரம் விருத்தாந்தம் ஊஜிவான். பிரதீப மகாராஜாவுக்கு கொஞ்ச காலம் கழிஞ்சோன புத்திரன் உண்டாச்சு. புத்திரன் உண்டாயிட்டு கொஞ்ச காலம் கழிஞ்சோன அந்த புத்திரனுக்கு கல்யாண பிராயம் வந்து சேர்ந்தோன வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு ரெடியான பிரதீப மகாராஜா புத்திரனை கூப்பிட்டு இப்படி சொன்னார், நான் இந்த மாதிரி வானப்பிரஸ்தத்துக்கு கிளம்புறேன், நீ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. ஸ்லோகம் 55. விருத்தாந்தம் கதயித்வாது புனரூஜே நிஜம் சுதம் யதி பிரயாதி சா பாலா த்வாம் வனே சாருஹாசினி. விருத்தாந்தம் கதயித்வா து புனஹ ஊஜே நிஜம் சுதம் யதி பிரயாதி சா பாலா த்வாம் வனே சாருஹாசினி. இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் நடந்தது, என்னோட மடியில ஒரு பொண்ணு ஏறி உக்காந்துண்டது, எனக்கு புத்திரன் உண்டானா அவனுக்கு மனைவியாயிட்டு நீ வந்துக்கோன்னெல்லாம் நான் சொன்னேன். இப்படி இருக்கிற விஷயங்களை எல்லாம் புத்திரன் கிட்ட சொன்னார் பிரதீப மகாராஜா. എന്നിട്ട് சொன்னார், வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போறதுக்கு ரெடியான பிரதீப மகாராஜா புத்திரன் கிட்ட என்ன வாக்கும் சொன்னார் அப்படின்னு நினைக்கா. இப்படி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுறார். എന്നിട്ട് சொல்லுறார், வனத்துல வச்சுட்டு நீ இப்படி அங்கேயும் இங்கேயும் நாட்டிலையும் வனத்திலையும் எல்லாம் சஞ்சரிக்கிறத
വനത്തില ഏകാന്തതയില ഏതാത് അഴകാന പെൺകൊടി പുന്നകയോട് കൂടിയിട്ട് ഒൻകിട്ടക്ക വന്താനാക്കാനി എന്നെ തെരിയുമാ പണ്ണണം அப்படின்னு சொல்றார். அதாக்கும் 56வது ஸ்லோகம். कामयानावरारोहा तां भजेता मनोरमा न प्रष्टव्या त्वया कासी मन्नियोगन्नराधिप कामयानावरारोहा तां भजेता मनोरमा न प्रष्टव्या त्वया का असि मत् नियोगन्नराधिप. காமவிசாரத்தோடு கூடிட்டும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கிற அந்த பெண்மணிய நீ ஸ்வீகரிச்சுக்கணும். நீ ஆராக்கும் அப்படின்னு அவகிட்ட நீ கேட்கவே கூடாது. அது என்னோட ஆத்மியாக்கும். ஆராதும் உங்ககிட்ட வந்து அழகானா பேசினா அவளை மனைவி ஆயிட்டு സ്വീകരിச்சுக்கோ. நீ ஆராக்குன்னு அவகிட்ட கேட்டுடாதே அப்படின்னு அப்பாவான பிரதீப மகாராஜா புத்திரனான சந்தனு கிட்ட சொன்னார். இது நான் உனக்கு கொடுக்கிற ஆத்மையாக்கும். என்னோட ஆத்மைய நீ அதேபடி நடத்தணும் அப்படின்னு சொல்றார். എന്നിട്ട് 57வது ஸ்லோகத்துல சொல்றார். தர்ம பத்னீம் ச தாம் கிருத்வா பவிதாத்வம் சுகீ கில. தர்ம பத்னீம் ச தாம் கிருத்வா பவிதா த்வம் சுகி கில. அவளை தர்மபத்னியாயிட்டு സ്വീകരിച്ചിട്ട് സുഖമായിട്ട് வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்ற. இது 57வது ஸ்லோகத்துல முதல் லைன். 57வது ஸ்லோகத்துல 2வது லைன்ல சூதன் சௌனகாதிகள் கிட்ட இப்படி சொல்றார் என்ன நடந்தது அப்படின்னு. ஏவம் சந்திஷ்யதம் புத்திரம் பூபதி பிரீதமானசா. ஏவம் சந்திஷ்யதம் புத்திரம் பூபதிஹி பிரீதமானசா. சந்தோஷத்தோடு கூடின அந்த ராஜா புத்திரன் கிட்ட இப்படி சொல்லிட்டு 58வது ஸ்லோகம். தத்வா ராஜ்யஸ்ரீயம் சர்வாம் வனம் ராஜா விவேஷஹ தத்ராபிஜதபஸ்தத்வா சமாராத்ய பராம்பிகாம். தத்வா ராஜ்யஸ்ரீயம் சர்வாம் வனம் ராஜா விவேஷஹ தத்ர அபி ச தபஹ தப்த்வா சமாராத்ய பராம்பிகாம். ராஜ்யத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் புத்திரனுக்கு கொடுத்துட்டு ராஜ்ய ஐஸ்வர்யத்தை எல்லாம் புத்திரனுக்கு கொடுத்துட்டு வனத்துக்கு கிளம்பி போனார். மகாராஜா அங்க போயிட்டு தீவிரமான தபச பண்ணிட்டு அந்த பிரதீப மகாராஜா ஜெகதம்பிகைய ஆராதிச்சார் அப்படின்னு சூதன் இங்க சொல்லிட்டு இருக்கார். 59வது ஸ்லோகம். ஜகாம ஸ்வர்கம் ராஜாசௌ தேஹம் த்யக்த்வா ஸ்வதேஜசா ராஜ்யம் பிராப்ய மகாதேஜா சந்தனு சார்வபௌமிகம். 60வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்து இங்க பாக்குறோம். பிரஜாவை பாலயாமாச தர்மதண்டோ மஹீபதி. 59வது ஸ்லோகம். ஜகாம ஸ்வர்கம் ராஜா அசௌ தேஹம் த்யக்த்வா ஸ்வதேஜசா ராஜ்யம் பிராப்ய மகாதேஜாஹ சந்தனுஹு சார்வபௌமிகம். 60வது ஸ்லோகத்துல ஒரே ஒரு லைன். பிரஜாவை பாலயாமாச தர்மதண்டஹ மஹீபதிஹி. സ്വന്തം തേജസ്സാല ശരീരത്തെ ഉപേക്ഷിച്ച പ്രദീപ മഹാരാജ സ്വർഗത്തുക്ക് പോനാർ. ഭൂമിയോട് മുഴുവൻ ഏക ചക്രാധിപത്യം കടച്ച മഹാ തേജസ്വിയാണ് ശന്തനു മഹാരാജ. ധർമ്മ നിർവഹണത്തില് താല്പര്യമുണ്ടായിട്ട് രാജ്യത്തെ ഭരിക്കാൻ ரொம்ப ரொம்ப தர்மபோதத்தோடு கூடிட்டு எந்த தவறும் எங்கேயும் நடக்காத சிந்தனையோடு கூடிட்டு அவரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணினார் இப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயம் முடிவடைகிறது.